அத்ரி அனசூயா தேவிக்கு 3 பிள்ளைகள். கோபிஷ்டராக ஒருத்தர், எதுக்கு எடுத்தாலும் கோபிடுவார். யார் அவர்? துர்வாசர். இன்னொருத்தர் ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருப்பார், சோமன்னு பேர். இன்னொருத்தர் பிறந்தார், ரொம்ப சாந்தமான ஸ்வபாவம், ஞானமே வடிவெடுத்தவர், தத்தன்னு பேர் அவருக்கு. இவர் அத்ரி பிள்ளையாக இருந்ததால் ஆத்ரேயம், ஆத்ரேயம்னு ஒரு கோத்திரம் இருக்கு இல்லையா, அத்ரி வம்சத்துல வந்தவர், தத்தர்னு பேரு. ஆத்ரேயரா இருக்கார், தத்தாத்ரேயர்னு பேர். இத தேசிகன் எடுக்கிறார். காணாத சாக்கிய பாஷண்டை ஸ்திரயீ தர்மோ விலோபிதா திரிதண்ட தாரிணா பூர்வம் விஷ்ணுனா ரக்ஷிதாத்ரயின்னு சங்கல்ப சூரியோதயத்துல ஸ்லோகம். அந்த தத்தாத்ரேயர் சிறு வயதிலிருந்து ரொம்ப ஞானியாக இருந்து பிற்காலத்துல சந்நியாசம் வாங்கி விட்டார். தத்தாத்ரேயர் ஒரு சன்னியாசி. இது எப்படி சுவாமி தெரியும்? ராமாயணத்துக்கு போவோம். ஸ்ரீமத் ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்தின் முடிவில் சீதா லக்ஷ்மண ராமர்கள் காட்டுக்கு போகும்போது, சித்திரக்கூட்டத்துக்கு கிட்டக்க போகும்போது அத்ரி அனசூயா ஆசிரமத்துக்கு போறா. போகும்போது இந்த அனசூயா பார்த்துட்டு சீதையை பார்த்துட்டு உன் கல்யாணம் எப்படி நடந்ததுலாம் சொல்லி அதெல்லாம் மாங்காய் நெக்லஸ் போட்டா, இதை போட்டா, அதை போட்டா, ஸ்டெப் செயின் போட்டா, அதெல்லாம் போட்டா, மேட் ஃபினிஷ், ரோடியம் டச் எல்லாம் சொல்றா. சொல்லின உடனே இந்த அனசூயா என்ன பண்ணி விடுறா, இவ தரிச்சின் வந்த ஆபரணம் போராதுன்னு சீதைக்கு இன்னும் ஆபரணங்கள் கொடுத்துட்றா. அப்ப சீதை கேட்கிறா, எனக்கு எதுக்குமா கொடுக்குறேன், ஐ எம் ஆல்ரெடி லோடட். அப்போ சொல்றா, இல்ல எனக்கு ஒரு மாட்டு பொண்ணு வருவோன்னு நினைச்சேன், 3 துர்வாசரை யாரும் மன்னிக்க மாட்டேன்னுட்டா. அவர் தேடாமல் அவர் யாரும் மன்னிக்க மாட்டேன்ட்டா. சோமன் அவர் வேற எங்கேயோ போயிட்டார். இப்ப தத்தாத்திரேயரும் சன்னியாசியானபடியால் இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன், நீயும் எனக்கு மாட்டு பொண்ணு மாதிரி தான், ராமன் எனக்கு பிள்ளை மாதிரின்னு போடுறா. அப்ப தத்தாத்திரேயர் சன்னியாசி ஆயிட்டார். அதனால சாஸ்திர ரீதியா சாஸ்திர விகிதமா தத்தாத்திரேயரை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா, இது பெரியோர்கள் அடியனுக்கு காலக்ஷேபத்தை சொல்லி கேட்டிருக்கேன், சன்னியாசியா தான் காமிக்கணும். இந்த கீழே ஒரு நாய், அந்த இடத்துல ஒரு ஆடு, இதெல்லாம் காமிக்கப்படாது. சாஸ்திர ரீதியா அவர் சன்னியாசி. அந்த தத்தாத்ரேயருடைய அபராவதாரம் தான் ராமானுஜர்னு 2வது தியரி இருக்கு. அது தேசிகன் எடுக்கிறார் சங்கல்ப சூரியோதயத்துல. அப்பேற்பட்ட அந்த விக்கிரகம் கிட்டியது. சரி.